இன்னைக்கு ரெசிபி ஒரு நல்ல காரசாரமான ஈரோடு ஸ்பெஷல் நல்லாம்பட்டி சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஈரோடு மக்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். 1 kg சிக்கனை மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். பேன் ஒன்று வச்சுருக்கேன். எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டாம். மசாலா ஒன்று வறுத்தரைச்சிக்கலாம். கிராம்பு 4, 3 பட்டைத்துண்டு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். அதை வறுத்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி பவுட்ரு பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதேமாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செஞ்சாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வரமிளகாய் ஒரு 10 கிட்ட எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். பூண்டு பல் 10லேருந்து ஒரு 15 கிட்ட எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் 1, 2மா கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு விழுது 2 டீஸ்பூன், பெரிய சைஸ் தக்காளி 2 கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். காரம் செக் பண்ணிக்கிங்க. நம்ம ஏற்கனவே வரமிளகாய் சேர்த்துருக்கோம். உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பிராய்லர் சிக்கன் தான் வாங்கியிருந்தேன். அதனால் நான் 1/2 கிளாஸ் ஊற்றிருக்கேன். சிக்கன்லேயே தண்ணி விடும். ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் மூடி போட்டு நம்ம வேக விடலாம். இடையில கலந்து விடுங்க. ஒரு 10 நிமிஷம் வெந்த பிறகு நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். கலந்து விட்டு மூடி போட்டு இன்னொரு 10 நிமிஷம் வேகட்டும். சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நல்லாம்பட்டி சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.